பாத்துட்டு இருக்கும் போதே என் கண்ணுல மண்ணை தூவிட்டு போறேன்னா அதத்தான் எப்படின்னு கேக்குறேன். நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றவளாச்சு. நீ என்னமோ சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி பேசுற. சர்டிபிகேட் நான் கொடுக்கல. மேல ரூம்ல சாரி சாரின்னு செவத்தெல்லாம் நிரப்பி வச்சிருக்கா பாருங்க. அதுக்கு பேரு சர்டிபிகேட் இல்லாம அவார்டா? இவ இதுவும் செய்வா, இதுக்கு மேலயும் செய்வா. சொல்றீ, நீ எப்படி போன சொல்லு, எனக்கு விளக்க சொல்லு. சொல்ல முடியாது மம்மி. ஏன்னா எப்படி போனேன்னு எனக்கே தெரியாதே. ஐயோ, பயங்கரவாதிகள் கடத்திருப்பாங்களோ? உங்க பொண்ணை கடத்துறதுக்கு அவங்க வேற வரணுமா? இவ பெரிய அமெரிக்க அதிபரோட பொண்ணு. உங்ககிட்ட போன் பண்ணி சொன்னா மறதில நீங்களே எங்கயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவீங்க. ஐயோ, சண்டை போடாதீங்க. நீ சொல்லுக்கா, உனக்கு தெரியாம எப்படிக்கா போவ? என்ன சொல்லி சமாளிக்கிறது? டான்ஸ் ஆடின கலைப்புல தண்ணி குடிக்க போனேனா அப்படியே மயங்கி ஜம்ப் பண்ணி பூக்கூடைக்குள்ள விழுந்துட்டேன். ஏய், மயக்கம் வந்தா நின்ன இடத்துல அப்படியேதான் விழுவாங்க. நீ என்ன ஜம்ப் பண்ணி கூடக்குள்ள விழுந்தன்னு சொல்ற? இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி நடுவுல டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு மறந்துரும். இது கரெக்ட் தானே? உங்க அப்பா மறதி உனக்கும் வந்துருச்சா? அப்புறம் என்ன ஆச்சுக்கா? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. முழிச்சு கூடைக்குள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தா அது என்ன இடம்னே தெரியல. அங்க குடிச்சிட்டு இருந்த 4 ரவுடிங்க என்ன பாத்துட்டாங்க. ஐயோ, அவங்க நல்ல போதையில தள்ளாடிட்டு இருந்தாங்க. என்ன அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. டக்குன்னு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் துரத்துறாங்க, நானும் ஓடுறேன். அவங்க துரத்த நான் ஓட, நான் ஓட அவங்க துரத்த. இரு இரு இரு, அவங்கதான் போதையில தள்ளாடிட்டு இருந்தாங்களே, அவங்க எப்படி உன் வேகத்துக்கு ஓடி வந்தாங்க? ஒரு சேசிங் ஆடுற ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது நடுவுல குடிகார மாதிரியே டிஸ்டர்ப் பண்ற. நீ கதையை சொல்லுமா, நடந்ததை சொல்லுமா. ஓடினேன் ஓடினேன், அந்த கிரவுண்டோட எல்லை வரைக்கும் ஓடினேன். ஓடி போய் டம்முன்னு செவத்துல முட்டி நின்னா நிமிர்ந்து பார்த்தா அது செவர் இல்ல, அந்த ஹிட்லர். அப்பாடா, அவர்தான் சண்டை போட்டு காப்பாத்தினாரா? அங்கதான் ட்விஸ்ட். அவர் என்ன காப்பாத்தல, நான் தான் அவரை காப்பாத்தினேன். அவரை எதுக்கு நீ காப்பாத்தணும்? ரவுடிங்க துரத்திட்டு வந்தது உன்னதானே? இது ஒரு நல்ல கேள்வி. நீ பதில சொல்லுடி. வா 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 வா. அவரை என்ன காப்பாத்த வந்த ஹீரோன்னு நினைச்சு அவரை அடிக்க போனாங்களா? அவரு என்னடானா ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான், உள்ள ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் பயப்படாதீங்கன்னு சொல்லி அவரு கைய புடிச்சுக்கிட்டு நான் தான் ஃபைட் பண்ணேன். பயப்படாத, வெளியே வா. எல்லாமே அங்கதான். தளபதியோட ஃபேன்னு தெரியாம என்கிட்டயே மோதிட்டானுங்க. லைனா ஒவ்வொருத்தனையும் தெறிக்க விட்டேன். அவனுக்கு ஏமா மொத்தமா வராம லைனா வந்தாங்க? அட, என்ன மாதிரி அவங்களும் சினிமா பாப்பாங்கல்ல. சினிமால 100 ரவுடிங்க இருந்தாலும் லைனா தான் வருவானுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, ஏஜி என்ன பார்த்து மிரண்டு போயிட்டாரு. உனக்குள்ள இப்படி ஒரு ஹீரோ இருக்கானான்னு கேட்டாரு. அதான் நீ ஹீரோ மாதிரி அந்த ரவுடிங்களை அடிச்சு ஏஜியை காப்பாத்திட்ட. அப்புறம் எதுக்கு காப்பாத்தன உன்ன ஏன் வேணான்னு சொன்னாரு? ஐயோ, இந்த மம்மி போன ஜென்மத்துல வக்கீலா இருந்திருக்கும் போல. இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொல்லுது. சொல்லு. அதான் மம்மி ஆம்பளை புத்திங்கிறது. அப்படி பொதுவா சொல்லாதம்மா, கரெக்டா மேட்டருக்கு வா. அதான்ப்பா ஈகோ. ஈகோ. ஓ, ஈகோவா? ஆமாப்பா, இந்த பொண்ணுங்க எல்லாம் சம்பாதிச்சாலே பிடிக்காது. பைக்கை நான் ஓட்டுறேன், நீங்க பின்னாடி உட்காருங்கன்னா அதுவும் பிடிக்காது. அவன் பொண்ணை பார்க்க வீட்டுக்கு வரலாம், பொண்ணுங்க மாப்பிள்ளைய பார்க்க அவன் வீட்டுக்கு போக கூடாது. ஆசீர்வாதம் வாங்க அவன் கால்ல நாம விழணும், ஆனா அவன் பொண்ணுங்க கால்ல விழ மாட்டான். இதான்ப்பா ஈகோ. 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 அவர் உன்னை வேணான்னு சொன்னதுக்கு நீ இன்னும் காரணம் சொல்லவே இல்ல. அதான் மம்மி சொன்னனே, ஈகோ. நான் அவர் உயிரை காப்பாத்தினேன்ல, அது அவரால் தாங்கவே முடியல.
எல்லார்கிட்டயும் ஹிட்லர்னு பில்டப் பண்ணிட்டு இப்போ டம்மி ஹிட்லர்னு வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும்னு பயந்துட்டாரு. என்னாலதான் அவர் தப்பிச்சாருங்கிறத எல்லார்கிட்டயும் நான் சொல்லிடுவேணுங்கிற பயத்துல இப்படி செஞ்சுட்டாரு. ஆனா இப்படி ஒரு ஃபைட்டிங் வந்து என் வெட்டிங்க கெடுக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. விடுங்க மம்மி, யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கோ. கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் நம்ம நினைச்சாலும் இனி நடக்கவே நடக்காது. கனவு மாதிரி வந்து நிஜத்துல போயிடுச்சு. மம்மி மம்மி, தப்பிச்சண்டா சாமி. அம்மா ஹாசினி, நீ நடிக்க ட்ரை பண்றதை விட்டுட்டு கதாசிரியரா வந்தேன்னு வச்சுக்கோ, பெரிய லெவலுக்கு வந்துருவோமா. அவ்வளவு நல்லா கதை சொல்றமா. எனக்கு இனிமே யாருமே கிடைக்க மாட்டாங்களேப்பா. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் இங்க இருந்து உங்களுக்கு பாரமா இருக்கேனே. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? இருமா அழுகாதம்மா. உனக்குன்னு ஒருத்தர் மறந்துருப்பாமா. நிச்சயமா உனக்கு கல்யாணம் நடக்குமா. அந்த கடவுள் பாத்துக்கிட்டு வருமா. அழுகக்கூடாதுமா, அழுகக்கூடாது. நீ அழுதா எனக்கு தாங்காதுமா. ஐயா, அந்த ஹிட்லர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். நம்ம ஏஜிக்கு ஒரு ஊ போடு, கோமளிக்கு ஒரு ஓ போடு, அந்த ஹாசினிக்கு ஒரு ஊ ஊ போடு, அந்த கீர்த்தனாக்கு ஒரு ஊ ஊ போடு. இனிமே அந்த ஹாசினி நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டா. இனி எப்பவும் அவ நமக்கு அத்தையா வரவே மாட்டா. அவ அத்தை இல்ல, இனிமே சொத்த கத்திரிக்காதா. நம்ம அத்தை இனிமே கோமளிதான். இனிமே வீட்ல நம்ம ஆட்டம் தான். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம ஏஜி ரெஸ்டாரண்ட் சார்பா 1000 பேருக்கு அன்னதானம் போடுறோம். அது எதுக்குக்கா? இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்துல நம்ம கையாலேயே அடுப்பு பத்த வச்சு நாமளே சமையல் பண்ணி பந்திய நாமளே பரிமாறணும்னு என் கை பரபரக்குது. சிந்து, ஹலோ. ஹாப்பி ஹலோ. அது என்ன ஹாப்பி ஹலோ? சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டே சொன்னா அதான் ஹாப்பி ஹலோ. ஓ, ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு இப்பவே ரிஹர்சல் டான்ஸா? இது ரிஹர்சல் டான்ஸ் இல்ல, மெர்சல் டான்ஸ். மெர்சலா? இன்னைக்கு ஒரு குரூப் மெர்சல் ஆகி பார்சல் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏஜே கல்யாண ஃபங்க்ஷன்ல ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு? கல்யாண பொண்ணு மாறி போச்சு. அப்போ ஏஜே ஹாசினியை கல்யாணம் பண்ணலையா? ஆமா, மாயக்கா கசின் கோமலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. குடு. ஹலோ, ஹாய் சிந்து. ஹாய். ஏஜே, என் கசினை கல்யாணம் பண்ணிக்கிறதால நான் பர்சனலா உன கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றேன். நீயும் பத்ரியும் மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வரோம். ஓகே, தேங்க் யூ, பை. என்ன குழப்பம்? என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. திடீர்னு கல்யாண பொண்ணு ஹாசினி இல்லைன்னு சொல்றாங்க. நீ தங்கச்சியை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினாதான் நீ போவியா? போடா. பொண்ணு மாறி போச்சா? ஏஜே அந்த ஊர்லயே பிக் ஷாட். அவரோட கல்யாண பொண்ணு மாறினா ஊர்ல நிறைய பேர் சிரிப்பாங்களே. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சவ. அவ கேரக்டர் தெரியற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சித்ரா சொல்லியிருந்தா. என்ன காரணம்னு நானும் இன்னும் எதுவும் அவங்க கிட்ட கேட்கல. மாயா நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, போலாமா? ஏய், இது என்ன கேள்வி? நாம போயே தான் ஆகணும். ஏஜி நம்ம மேல அக்கறைப்பட்டு ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் ரெடி பண்ணி நல்ல மனசோட நம்மளை அனுப்பி வச்சு சந்தோஷப்பட்டாரு இல்லையா? அதுக்காகவாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும். அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். என்ன சொன்னீங்க? ஆ?
கல்யாணம் கிராண்டா நடக்கிறத பார்க்கலான்னு சொன்னேன். எனக்கும் அதாங்க ஆசை. நம்ம போலாம். கண்டிப்பா. பொண்ணு மாறுறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் மாற மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். என்னை அவமானப்படுத்தி மிரட்டி என் யூனிஃபார்மை கலட்ட வச்சவங்க 2 பேரையும் லைஃப் முழுக்க நிம்மதியா வாழவே விட மாட்டேன். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க ஜாலியா இருக்கலாம்னு போனத நகை கெடுத்துட்டோம். சாரி. ஜாலியா இருந்ததை கெடுத்து தானே போக வச்சாரு ஏஜே. பேபியோட தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படிமா வராம இருக்க முடியும்? உங்களுக்காக இல்லைனாலும் எங்களை அனுப்பி வச்ச ஏஜேக்காவது நாங்க கண்டிப்பா வந்துதானே ஆகணும். எங்களை மட்டும் அவர் பார்த்தாரு, அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. ஐ மீன் இன்ப அதிர்ச்சியை சொன்னேன். வரிசையா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். ஏன் சார்பா நீங்க 2 பேரும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு உங்க எல்லாத்த விட சந்தோஷம். ஏன்னா இது உலகத்திலேயே எங்கேயும் நடக்காத கல்யாணம்ல. அதான் நீங்க 3 மருமகளும் சேர்ந்து மாமனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத சொன்னேன். ரேர் அண்ட் டேர். நான் இங்க வந்தது உங்க 2 பேரோட பேச்சை கேக்குறதுக்கு இல்ல, இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கு. அப்ப ப்ரோ இன்ஸ்பெக்டர் நீங்க இல்லையா? அண்ணி தானா? சரி வாங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆவுங்க. வாங்க. கடம் வணக்கம் ஏஜே சார். சாரி மாப்பிள சார். பதுங்கி இருக்கிற நரி படுத்திருக்குன்னு நினைக்கிற முட்டாள் ஆடு இல்ல இந்த ஏச்சு. நரியா? நானா? எனக்கு லீவ் வாங்கி கொடுத்து எங்களை ஹனிமூனுக்கு அனுப்பிட்டு நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறத பார்த்தா நரி யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப எதுக்கு இங்க வந்த? கல்யாணத்துக்கு ஏஜே சார். யார் கூப்பிட்டா உன்ன? நீங்க கூட தான் நான் கூப்பிடாமலே ஸ்வேதா விஷயத்துல உள்ள வந்தீங்க. உங்களை ஆசீர்வாதம் உங்களை வாழ்த்துறதுக்கு நான் வரக்கூடாதா? இந்த மாதிரி ஆள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு தான் வெளியில அவுட் சைடர்ஸ் நாட் அலவுட்னு ஒரு போர்டு போட்டிருக்கேன். பாக்கலையா? உங்க மருமக சித்ராவோட பிரதர் உங்களுக்கு அவுட் சைடரா? என்னோட சிஸ்டர் தான் என்ன இன்வைட் பண்ணாங்க. உங்களோட 2வது கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா கல்யாண பொண்ணு கூட 2வதாமே. ஆமா, பொண்ணுக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? குடும்ப டாக்டர் மாதிரி நீ குடும்ப போலீஸா? குடும்ப பிரச்சனையில தீக்கிறதுக்கு சை நான்சென்ஸ். நான் உங்க மருமகளுக்கு அண்ணன், உங்க மகனுக்கு மச்சான். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீ இன்னும் என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன் இல்ல? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? நீங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னால உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் வராது. வரக்கூடாது. உன் தங்கச்சியோட மாமனோட வீட்டுல தங்குறது உனக்கு வேணா குதூகலமா இருக்கலாம். ஆனா நீ என் வீட்டுல தங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ட் ஒன் மோர் திங், என் பர்சனல் விஷயத்துல நீ உள்ள வந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். அது என் மேரேஜா இருந்தாலும் சரி, என் பெட்ரூமா இருந்தாலும் சரி. புரியுதா? கெட் அவுட். கல்யாணம் பண்ணிக்க போறியா? பண்ணிக்க, நல்லா பண்ணிக்க. என்னோட லவ்வ கெடுத்த, என்னோட சந்தோஷத்தை கெடுத்த, என்ன கை நீட்டி அடிச்ச, எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை ஒரேடியா அடிக்க போறேன். அந்த அடி நீ வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாத அடியா இருக்கும். கெட் அவுட். ரொம்ப சந்தோஷம், நான் வரேன்.
இந்த வீட்டுக்கு முத கேக்கோட தான் வந்தேன். அன்னைக்கு கொண்டு வந்த கேக்க ஏஜே மூஞ்சில அடிச்சு அவர் மனசு நோக்குற மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவரோட நல்ல மனசு தெரிஞ்சு இந்த கேக்க கொடுத்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்திருக்கேன். குணத்துல ஹிட் அடிக்கிற அவருக்கு ஏன் ஹிட்லர்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. ஃபங்க்ஷன்ல இருந்து நான் தப்பிச்சு ஓடின கோவம் அவருக்கு இருந்தாலும் என்ன எதுவுமே சொல்லாம பழைய தான் மேல போட்டுக்கிட்ட நல்ல ஹிட்லர். அந்த நல்ல மனசுக்காக தான் இந்த கேக். கண்டிப்பா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணா இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். இந்தாங்க கேக். யாருக்கு பர்த்டே மேடம்? யாருக்கும் பர்த்டே இல்ல. இந்த கேக் உங்க ஹிட்லர். ஐயோ இல்ல, அது உங்க ஏஜிக்கு. இந்தாங்க கொடுங்க போங்க. அவர் இதை எதுக்குன்னு கேட்டா என்ன மேடம் சொல்றது? அவரோட நல்ல மனசுக்குன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். எப்படியும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், அதை செஞ்சாச்சு. இனி இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த ஜென்மத்திலயும் இந்த வீட்டு வாசல கூட மிதிக்க மாட்டேன். சார் என்ன கேக் சார்? எதுக்கு? உங்களோட நல்ல மனசுக்கு சார். வாட்? அப்படின்னா அவங்க சொல்ல சொன்னாங்க சார். யாரு? ஹாசினி சார். என்னது ஹாசினியா? ஹாசினி இங்க வந்தாளா? அவளே இந்த கேக் கொண்டு வந்தா? ஆமா சார். புது கல்யாண மாப்பிள்ளைக்கு ஓடி போன பொண்ணு எழுதுவது. கல்யாண பொண்ணோட ஹார்ட்டை பத்தி கவலைப்படாம அவளை ஹர்ட் பண்றதுக்குன்னே தாலியோட அலையிற ஆண்களுக்கு மத்தியில மனசும் ஒத்து போகலன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் அவசியம்னு நிரூபிச்ச உங்க ஸ்வீட் ஹார்ட்டுக்கு இந்த ஃப்ரீ பேர்டோட நன்றிகள். ஸோ நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டியோட சந்தோஷமா இருங்க. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையோட நான் ஹாப்பியா இருக்கேன். நீங்க வாழ்க, உங்க நல்ல மனசு வாழ்க, உங்க குலம் வாழ்க, நானும் நல்லா வாழ்றேன். நன்றி, பாய் பாய். வாழ்க வளமுடன். என்றும் உங்கள் கேக்காரி. ஏய் கேக்காரி, ஏய் ஏய் என்ன பண்ற? ஏய் 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 பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? என்னாச்சு உனக்கு? விடு 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 விடு. அறிவு இருக்கா உனக்கு? அதே நான் திருப்பி கேட்டா நீங்க செஞ்ச டிஷ் வீணா போச்சுன்னு கோவம் வருதுல்ல, அப்படித்தானே எனக்கும் இருக்கும். ஆசையா கொண்டு வந்து கேக்க தூக்கி வீசுறீங்க. ஏதோ ஆபத்துல ஃபைட் பண்ணி என்ன காப்பாத்துனீங்க. பழிய உங்க மேல போட்டுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற கொடுமையில இருந்து என்ன காப்பாத்துனதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா இப்படியா நடந்துப்பீங்க? நான் கேக்க உங்க மூஞ்சில அடிச்ச பகைய நீங்க இன்னும் மறக்கல. அதான் அதே மாதிரி கேக்க வீசி பழி வாங்குறீங்களா? வீட்ல சாப்பிடுறப்ப ஒரு பருக்க வீணானாலும் அது கஷ்டப்படுற விவசாயிக்கு செய்யற துரோகம்னு என் அப்பா அடிக்கடி சொல்வாங்க. நான் கஷ்டப்பட்டு செஞ்ச கேக்க வீணாக்கி என்ன அவமானப்படுத்துறீங்களா? அந்த கேக்க நம்பர் 1 இன்கிரிடியன்ஸோட குவாலிட்டியா டெலிஷியஸா செஞ்சேன் தெரியுமா? உங்களை எல்லாரும் ஹிட்லர்னு சொல்றதுனால நீங்க உண்மையான ஹிட்லர்னு நம்பிட்டீங்களா? நினைப்பு தான் பொழப்ப கேட்கும். இந்த உலகத்திலேயே உங்களையும் ஒரு ஆளா மதிச்சு பேசுறது நான் மட்டும்தான். என்கிட்டயும் உங்க வேலையை காமிச்சிட்டீங்கல்ல. ஒரு மனுஷனுக்கு உடம்புல திமிரு இருக்கலாம், ஆனா உடம்பு பூரா திமிரு இருக்க கூடாது. இது பாரு, திமிரு அது இதுன்னு சொன்னா இப்போ நீ ஊத்துனல எல்லாத்தையும் உன் வாயில கொட்டிடுவேன். அப்போ என்னோட அருமையான கேக்க கீழே போட்டு கெடுத்தீங்களே, அதுக்கு மட்டும் என்ன அவார்டா கொடுக்க முடியும்? நீ செஞ்சது அருமையான கேக்குன்னு நீயே உனக்கு அவார்டு கொடுத்துப்பியா? அந்த கேக்கு போய் பாரு, நாய் கூட மோந்து பாத்திருக்காத. நான் என்ன நாய்க்கா கொண்டு வந்தேன்? மனுஷனுக்கு தானே கொண்டு வந்தேன். வாங்க வந்து நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்க வாங்க. நான்சென்ஸ், கைவிடு. இப்போ எதுக்கு இங்க வந்து கலாட்டை பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு உனக்கு எதுவும் இல்லல, அதான் பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப்பா?
நம்ம என்ன லவ்வர்ஸா? இந்த கான்கிரீட் மூஞ்ச லவ் பண்ணிட்டாலும் பிரேக்கப் ஒண்ணுதான் குறைச்சல். நீங்க எல்லாம் 96 படத்தை 100 தடவை பார்த்தாலும் மளிகை கடைக்கு போய் லவ் இருந்தா ஒரு 100 கிராம் கொடுங்கன்னு சொல்ற ஆளு. இப்போ நீ என்ன பத்தி ஏதாவது சொன்ன நான் Stop it. காப்பாத்துனதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா இவ்ளோ சீப்பாவா நடந்துப்பீங்க? இப்ப சொல்றேன், எனக்கு இந்த உலகத்துல வில்லன், சத்ரு, எனிமி, எதிரி எல்லாமே நீங்க தான். யூ. இனிமே என் வாழ்க்கையில உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். முதல்ல அதை செய்யத்தாயே. இனிமே கண்ணுல பற்றாத, அவ்வளவுதான். சும்மா பேச்சுக்கு சொல்லல, சேலஞ்ச். என் கண்ணுல பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களை நான் பார்க்கவே மாட்டேன். குட் பை ஃபார் எவர். ச்சே. ஓ, ராட்சசி ராட்சசி. கையில துப்பாக்கி கொடுத்தா 2 பேரும் சுட்டுப்பாங்க போல இருக்கே. இவங்களுக்குள்ள இவ்வளவு பகையா? இவங்க 2 பேரும் சேர்ந்தா கதை இன்னும் சுவாரஸ்யமாகும் போல இருக்கே. சேர்த்து வச்சிருவோம்.